அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 17ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் சீக்கிரம் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் டி கிருஷ்ணகுமார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் யார் இருந்தா அப்படின்னா ஆர் மகாதேவன் இருந்தார். ஸோ அவரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஜூலை 16 நியமிச்சிருக்காங்க. அதனால் அந்த போஸ்ட்டுக்கு தான் டி கிருஷ்ணகுமாரை போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த என் கோடீஸ்வர் சிங் அப்படிங்கிறவரையும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தாசி ரப்ஸ்டன் அப்படிங்கிறவரை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? தற்போது உச்சநீதிமன்றம் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கையை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 32 இருக்குது. இந்த 2 பேரும் போனாங்கன்னா 34 ஆகிடும். ஸோ ஆனால் அடுத்தடுத்த மாதங்களில் ரிட்டையர்மெண்ட் இருக்குது. 2 ரிட்டையர்மெண்ட் இருக்குது. தலைமை நீதிபதி ரிட்டையர்மெண்ட் ஆகிறார் நவம்பரில். அதுக்கு முன்னாடி இன்னொரு நீதிபதி ரிட்டையர் ஆவார். ஓகேங்களா? அப்போ திருப்பி 32 ஆகிடும். அடுத்தது, வாழும் கைவினை பொக்கிஷம் விருது கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? வாழும் கைவினை பொக்கிஷம் விருது கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்கள். கேபி உமாபதி மற்றும் ராஜகோபால், முத்துசுவாமி ஆச்சாரி, சுலைக்கால் பிவி, சே தங்கஜோதி அனைவருக்குமே இந்த விருதை கொடுத்துருக்காங்க. இந்த விருது வாங்குகிற எல்லாருக்குமே 1 லட்சம் பரிசு, 8 கிராம் தங்கப்பதக்கம், தாமிர பத்திரம், சான்றிதழ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த விருதுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அசைவ உணவை தடை செய்த இந்தியாவின் முதல் நகரம் இது. அசைவ உணவை தடை செய்த இந்தியாவின் முதல் நகரம் அப்படின்னா பாலிதானா அப்படிங்கிற நகரம் தான். ஸோ குஜராத் மாநிலத்தில் அந்த நகரம் இருக்குது. குஜராத் மாநிலத்தில் ஆல்ரெடி மது அங்கே தடையில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த நகரத்தில் அசைவ உணவுகள் விற்கவும் வாங்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. பாலிதானா என்பது சமண மத துறவிகள் இருக்கிற ஒரு புனித தலம். பாலிதானா அப்படிங்கிறது சமண மத துறவிகளின் ஒரு புனித தலமாக கருதப்படுது. அங்கே 800க்கும் மேற்பட்ட சமண கோயில்கள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 200 பேர் இந்த போராட்டம் பண்ணதால் இப்போ இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த முடிவு. 55 பிரதமரின் சிறப்பு கல்லூரிகள் தற்போது எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? 55 பிரதமரின் சிறப்பு கல்லூரிகள் தற்போது எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் திறந்திருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கிற 55 மாவட்டங்களையுமே இந்த கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்த வினா, தற்போது அறிமுகம் செய்ய உள்ள இந்தியாவின் முதல் போதைப்பொருள் எதிர்ப்பு உதவி எண் என்ன? தற்போது அறிமுகம் செய்ய உள்ள இந்தியாவின் முதல் போதைப்பொருள் எதிர்ப்பு உதவி எண் எது? ஆன்சர் 1933 அப்படிங்கிறது தான். இது நோக்கம் என்னென்னா போதைப்பொருள் கடத்துதல், சட்டவிரோத போதைப்பொருள் உருவாக்கம், பதுக்கல் மற்றும் விற்பனை பற்றிய புகார்களை இதில் நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகேங்களா? போதைப்பொருள் இல்லா இந்தியா அப்படிங்கிற இலக்கை 2047 அடையணும் அப்படின்னு நோக்கத்தோடு இதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இன்னைய கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.